அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவை டைரிஸ். இன்னும் ஒரு அழகான நாளில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்துக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை சந்திக்க வந்துக்கிறேன். ஒரு விஞ்ஞான பாட ஆசிரியையா, என்னோட நாட்கள் எப்போவுமே சோதனை குழாய்களோடும் சமன்பாடுகளோடும் மட்டும் போகிறதில்லை. அதை விட ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அன்பான மனிதர்களோடும் தான் நகருது. என்னோட அன்பான மாணவர்களோட நான் கழிக்கிற அழகான தருணங்கள், நாங்கள் சேர்ந்து செய்கிற வேலைகள், அப்புறம் ஒரு ஆசிரியையா என்னுடைய கற்றல் பயணங்கள் எல்லாத்தையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். வகுப்பறைக்குள்ளே நுழையும் போது கிடைக்கும் அந்த எனர்ஜியை தனித்தான். விஞ்ஞானம் அப்படிங்கிறது சும்மா புத்தகத்தை பார்த்து மனப்பாடம் பண்ணுற பாடம் இல்லை, அதை விட ரசித்து படிக்கணும். அதனால் நடாத்த போகிற பாடத்தை எவ்வளவு எளிமையாக சுவாரஸ்யமாக கதைகளோடையும் நிஜ உலக உதாரணங்களோடையும் சொல்லித்தர முடியுமோ அவ்வளவு தூரம் முயற்சி செய்வேன். அவங்க முகத்தில் ஆஹா இப்போ தான் புரிஞ்சுது அப்படின்னு வர்ற அந்த ஒரு சின்ன புன்னகை இருக்கே, அதுதான் ஒரு ஆசிரியையா எனக்கு கிடைக்கிற ஆகச்சிறந்த வெகுமதி. படிப்பு மட்டும் போதாது, மாணவர்களோட தனித்திறமைகளும் வளரணும் இல்லையா? அதுக்காகத்தான் நான் அநேகமாக வகுப்பில் மாணவர்களை குழுக்களாக்கி குரூப் ப்ரெசன்டேஷன் செய்ய வைப்பேன். பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி டிமைன் பேப்பர்ஸில் கலராக வரைஞ்சி எவ்வளவு அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்களோட இந்த கூட்டு முயற்சியும் மேடை தைரியமும் தான் அவங்கள எதிர்காலத்தில் பெரிய வெற்றியாளர்களாக மாற்ற போகுது. இதை பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அடுத்து இதுதான் என்னோட வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தருணம் என்று சொல்லலாம். அன்னைக்கு என்னோட பிறந்த நாள். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லாமல் நான் ஸ்கூலுக்கு போனேன். எனக்கு பர்த்டே என்றதையே நான் மறந்துட்டேன். பிகாஸ் நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் என் அன்பு பிள்ளைகள் எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்காக கேக் வாங்கிட்டு வந்து அழகாக டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி விஷ் பண்ணினாங்க. அவங்க கொடுத்த அந்த அன்பு நிஜமாகவே என் கண்ணில் தண்ணியே வந்துடுச்சு. அவ்வளோ ஹாப்பி, பிகாஸ் நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததாக நாங்கள் போனது ஒரு செம்ம எக்ஸைட்டிங்கான இடத்துக்கு தான். எங்களுடைய ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு யங் இன்வென்டர் ப்ரோக்ராம் நிகழ்வுக்கு போயிருந்தோம். எங்களோட மாணவர்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்த ஒரு இடம். எங்கள் மாணவர்கள் அவங்களோட சொந்த கற்பனையில் சொந்த உழைப்பில் உருவாக்கின இனோவேஷன்ஸ், அதாவது புதிய கண்டுபிடிப்புகளோடு தான் அங்கே களமிறங்கினாங்க. அவங்க சுயமாக உருவாக்கின மாடல்களை பத்திரமாக வாகனத்தில் ஏற்றிட்டு போகும்போது இருந்த அந்த பதற்றமும், அங்கே போயிட்டு மற்றவங்களுக்கு முன்னாடி அதை டிஸ்பிளே பண்ணும்போது அவங்க கண்ணில் தெரிஞ்ச அந்த பெருமையும் பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. நடுவர்கள் வந்து கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் கூட பயப்படாமல் தாங்க உருவாக்கின ப்ராஜெக்ட் பற்றி எங்கள் பிள்ளைங்க விளக்கின விதம் நிஜமாகவே என்னை வியக்க வச்சது. அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையான்றதை விட நாமளும் ஒரு கண்டுபிடிப்பாளராக முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கை அவங்க மனசில் விதைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அதுதான் ஒரு சயின்ஸ் டீச்சராக எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. எதிர்கால விஞ்ஞானிகள் இவங்களுக்குள்ளேயே தயாராகிட்டு இருக்காங்கன்றதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, படிப்பு ப்ரெசன்டேஷன் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிளாஸோட ஃபன்கோ பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சயின்ஸ் கிளாஸை கொஞ்சம் சுவையாக மாற்றலாம்னு எல்லோரும் சேர்ந்து ஃப்ரூட் சலட் செஞ்சோம். பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு பழம்னு வீட்டில் இருந்து ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பழங்களை வெட்டுறதுல ஆரம்பித்து, டீச்சர் இந்த பழத்தில் இந்த விட்டமின் இருக்குது தானே அப்படின்னு அவங்க சமையலுக்குள்ளேயும் சயின்ஸை தெரினது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பவுலில் பழங்களை மிக்ஸ் பண்ணி ஐஸ்கிரீம் எல்லாம் ஊற்றி சாப்பிட்டப்போ அந்த வகுப்பறையே ஒரு திருவிழா மாதிரி மாறிடுச்சு. இந்த மாதிரி தருணங்கள் தான் பிள்ளைகளுக்கும் நமக்குமான பாசத்தை இன்னும் அதிகமாக்குது. மாணவர்களுக்கு நாங்கள் புதுசாக கற்றுக்கெடுக்கணும்னா முதல்ல நாங்கள் எங்களை அப்டேட் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் ஆசிரியர்களான எங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சயின்ஸ் செமினார் ஒன்றுக்கு போயிருந்தேன். நவீன கற்பித்தல் முறைகள், விஞ்ஞானத்தில் வந்திருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்திற்கேற்ப மாணவர்களை ப்ராக்டிக்கல் ரீதியாக எவ்வாறு வழிப்படுத்தலாம், மாணவர்களுக்கு விஞ்ஞான பாடத்தை எப்படி சுலபமாக கொண்டு சேர்க்கலாம் என்கிற மாதிரியான பல விஷயங்களை இங்கே கற்றுக்க முடிஞ்சது. ஒரு நல்ல ஆசிரியர் எப்போவுமே ஒரு சிறந்த மாணவனாக இருக்கணும்னு சொல்கிறது அவ்வளவு உண்மை. நாம் ஸ்கூலில் வழக்கமாக நடத்துகிற தியரி கிளாஸை தாண்டி மாணவர்களுக்கு இன்னும் எப்படி ப்ராக்டிக்கலாக ஜொலியாக சயின்ஸை கொண்டு சேர்க்கலாம்னு பல விஷயங்களை இங்கே டிஸ்கஸ் பண்ணாங்க. இங்கே வந்திருந்த மற்ற ஸ்கூல் சயின்ஸ் டீச்சர்ஸோடு பேசும்போது அவங்களோட கற்பித்தல் முறைகள், அவங்க கிளாஸ் ரூமில் பயன்படுத்துகிற சின்ன சயின்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு டீச்சர்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது திரும்பவும் ஒரு ஸ்டூடெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து கற்றுக்கும் போது கிடைக்கிற அந்த ஃபீல் இருக்கே, அது ரொம்ப ஸ்பெஷல்.
இங்கே கற்றுக்கிட்ட சூப்பரான ஐடியாக்களை சீக்கிரமே நம்ம கிளாஸ் ரூம்லேயும் அப்ளை பண்ணலாம்னு முடிவெடுத்தேன். ஒரு நல்ல ஆசிரியரோட வேலை வெறும் பாடப்புத்தகத்தை முடிக்கிறது மட்டும் இல்லை, மாணவர்களோட மனசில் அன்பையும் தேடலையும் விதைக்கிறது தான் நான் ஆழமாக நம்புகிறேன். இந்த அழகான நாட்கள், இந்த நினைவுகள் தான் என்னோட இந்த ஆசிரியர் பணியை இன்னும் அழகாக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட பாடசாலை நினைவுகளையோ அல்லது உங்களை கவர்ந்த ஆசிரியரை பற்றியோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.